அனைவருக்கும் வணக்கம். நமது பயிற்சி மையத்தில் குரூப் 2, 2A தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்காக தேர்வு நடத்துகிறோம். அந்த தேர்வில் 8வது தேர்வினுடைய இந்திய அரசியலமைப்பு பகுதி, அதற்கான விளக்கங்களை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? பாருங்கள், 8வது டெஸ்ட் நம்பர் 8னுடைய இந்தியன் பாலிட்டி, அதில் இருக்கக்கூடிய கேள்வி மற்றும் அதற்கான விளக்கங்களை நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி, வாங்க நேரம் முதல் கேள்விக்கு போயிடலாம். ஸோ அப்போ முதல் கேள்வி பாருங்கள், இந்திய ஜனாதிபதியினுடைய வீட்டோ அதிகாரம். சரிங்களா? பாருங்கள், வீட்டோ அதிகாரம். அப்போ இந்த வீட்டோ அதிகாரத்தை பொறுத்த வரைக்கும் எது இந்திய ஜனாதிபதிக்கு இல்லை? கேள்வி பாருங்கள், இந்த இந்தியன் பிரசிடென்ட் வீட்டோ பவர் இஸ் எ காம்பினேஷன் ஆஃப். அப்போ எதனுடைய கலவை பாருங்கள். அப்போ பொதுவாக அரசியலமைப்பில் 4 வகையான வீட்டோ அதிகாரங்கள் இருக்கிறது. முதல்ல வீட்டோ அதிகாரம்னா என்ன? அப்போ பாருங்க, வீட்டோ இஸ் எ லத்தீன் வேர்டியா. சரி, நல்லா கவனமாக பார்க்கணும். வீட்டோ இஸ் த லத்தீன் வேர்டு. வீட்டோ என்பது லத்தீன் மொழி சொல். இதனுடைய பொருள் பார்த்தீங்கன்னா தடை செய்தல். தடை என்பது இதனுடைய பொருள். அப்போ பாருங்க, ஆர்டிக்கல் 111 படி ஒரு மசோதாவிற்கு குடியரசுத் தலைவருடைய அனுமதி இல்லாமல், கையெழுத்து இல்லாமல் அது சட்டமாக மாற முடியாது. சரிங்களா? அப்ப இந்த 111 பொறுத்த வரைக்கும் குடியரசுத் தலைவர் 3 வகையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம். பாருங்க, ஒப்புதல் வழங்கலாம், ஒப்புதலை நிறுத்தி வைக்கலாம், அல்லது அவையின் மறுபரிசீலனைக்கு அனுப்பி வைக்கலாம். சரிங்களா? அது இங்கே அப்போ வந்து ஒருவேளை அந்த மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் சட்டமாக வேண்டாம் என்று நினைத்தால், அப்போ பாருங்க, எவ்வளவு நாள் வேண்டும் என்றாலும் அவர் கையெழுத்திடாமல் வைத்துக் கொள்ளலாம். கவனமாக பார்க்க வேண்டியது, இந்திய அரசியலமைப்பு 111 படி பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் இத்தனை நாளைக்குள்ளதான் சைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கால வரையறையை நிர்ணயம் செய்யவில்லை. சரிங்களா? அப்ப கவனமா பாருங்க. அப்ப இந்திய ஜனாதிபதியை பொறுத்த வரைக்கும் பாருங்க, என்னென்ன வீட்டோ இருக்கின்றது. பாக்கெட் வீட்டோ இருக்கிறது, அப்சல்யூட் வீட்டோ இருக்கிறது, அதற்கடுத்து பாருங்க சஸ்பென்சிவ் வீட்டோ இருக்கு. இந்திய குடியரசுத் தலைவருக்கு குவாலிஃபைடு வீட்டோ கிடையாது. இந்திய குடியரசுத் தலைவருக்கு குவாலிஃபைடு வீட்டோ இல்லை. ஒரு மசோதாவிற்கான தகுதியை வினாவுதல் கிடையாது. அப்ப பாருங்க, ஆன்சர் என்ன வரும்? 1, 2, 3. அப்ப டி இஸ் த ஆன்சர். இப்ப அடுத்து கவனமா பார்க்கணும், இந்த அப்சல்யூட் வீட்டோ, முழுமையான வீட்டோ அப்படின்னா என்ன? ஒண்ணுமே இல்லை, பிரசிடென்ட் அவர்கள் வித்ஹோல்ட் பண்றது. சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கணும், அப்சல்யூட் வீட்டோ அப்படின்னா பிரசிடென்ட் வித்ஹோல்ட் பண்றது தான் இந்திய அரசியலமைப்பில் அப்சல்யூட் வீட்டோன்னு சொல்லியிருப்போம். அப்ப இந்த அப்சல்யூட் வீட்டோ இதுவரைக்கும் பயன்படுத்தி இருக்காங்களா? 2 முறை பயன்படுத்தி இருக்கிறார்கள். 54, 91. அப்ப 1954 டாக்டர் ராஜேந்திர பிரசாத் பெப்சு அப்ராப்ரியேஷன் பில்ல இந்த அப்சல்யூட் வீட்டோவை பயன்படுத்தி இருக்கிறார். 1991 ஆர் வெங்கட்ராமன் பாராளுமன்ற உறுப்பினர்களின் சம்பளம், படிகள், சலுகைகள் திருத்த மசோதாவில் இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி இருக்கிறார். கவனமா நோட் பண்ணிக்கணும், அப்சல்யூட் வீட்டோனா என்ன, 2 முறை பயன்படுத்தி இருக்கிறார்கள் அப்படின்ட்டு. யாராரு? ராஜேந்திர பிரசாத், ஆர் வெங்கட்ராமன். சரி, அடுத்து பாருங்க, பாக்கெட் வீட்டோனா என்ன? பாக்கெட் வீட்டோ பாருங்க, குடியரசுத் தலைவர் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பது. சரிங்களா? நெய்தர் சைன் நார் வித்ஹோல்ட் நார் ரிஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் சிம்பிளா தன்னுடைய பாக்கெட்ல வச்சுக்கிட்டார் அப்படின்னா அதற்கு பாக்கெட் வீட்டோ என்று பெயர். ஸோ இதையும் பாருங்க, 1986 அப்போதைய குடியரசுத் தலைவரான கியானி ஜெயில் சிங் அவர்கள் போஸ்ட் ஆபீஸ் அமெண்ட்மெண்ட் பில்ல, அஞ்சல் அலுவலகம் திருத்த மசோதாவில் இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி இருக்கிறார். அடுத்து பாருங்களேன், சஸ்பென்சிவ் வீட்டோ. சஸ்பென்சிவ் வீட்டோ அப்படின்றது அவையின் மறுபரிசீலனைக்கு அனுப்பி வைத்தல். ஸோ இது பல முறை பயன்படுத்தப்பட்டிருக்கு, அதனால எக்ஸாம்பிள்ஸ் வேண்டாம். சரி, அப்போ கவனமாக பார்க்கணும். வீட்டோ இஸ் எ லத்தீன் வேர்ட், தடை செய்தல் என்று பொருள். அது எந்த ஆர்டிக்கல் இருக்குன்னு கேட்டால் 111 கவனமாக நோட் பண்ணணும். ஸோ மொத்தம் 4 வகையான வீட்டோ அதிகாரம்.
அதில் இந்தியன் பிரசிடென்ட்டுக்கு 3 தான் இருக்கு. இந்தியன் பிரசிடென்ட்டுக்கு எந்த வீட்டோ அதிகாரம் இல்லை, குவாலிஃபைடு வீட்டோ, தகுதிக்கான வீட்டோ அதிகாரம் கிடையாது. சரியா? அப்போ கவனமாக நோட் பண்ணிடுங்க. அப்போ 101வது கேள்விக்கு டி இஸ் த ஆன்சர். அடுத்து பாருங்களேன், 102வது கேள்வி, அவசர சட்டம் இயற்றும் அதிகாரத்தில் எது உண்மை எது சரி? அப்போ குடியரசுத் தலைவருடைய ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர் பற்றின கேள்வி இது. அப்போ கவனமாக பாருங்க, ஆர்டிகல் 123 கரெக்ட் பாருங்க. சரத்து 123ல் தான் குடியரசுத் தலைவரின் அவசர சட்டம் இயற்றும் அதிகாரம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சரி. அப்ப பாராளுமன்றத்தின் சட்டம் இயற்றும் அதிகாரத்துடன் பாருங்க, குடியரசுத் தலைவர் பாராளுமன்றம் எந்தெந்த அதிகாரங்களில் சட்டம் இயற்றலாமோ அதில் அனைத்திலும் அவசர சட்டங்களை பிறப்பிக்கலாம். அடுத்து பாருங்க, 3வது ஸ்டேட்மெண்ட்ல லோக்சபா கூட்டத்தொடர் இல்லாத போது மட்டுமே, ஒன்லி, அது தவறு. என்ன சொல்லிப்பாங்க பாருங்க, பாராளுமன்றத்தின் ஒரு அவை இல்லாத போது அல்லது 2 அவைகளும் இல்லாத போது நாட்டின் நலனை கருத்தில் கொண்டு குடியரசுத் தலைவர் அவசர சட்டங்களை பிறப்பித்துக் கொள்ளலாம். அப்ப இங்க கவனமா பார்க்க வேண்டியது ஒரு அவை மட்டும்ன்றது இங்க தவறான இன்ஃபர்மேஷன்ஸ். அப்ப 3rd ஸ்டேட்மெண்ட் இஸ் த ராங் ஸ்டேட்மெண்ட். அடுத்து பாருங்க, இது குடியரசுத் தலைவரின் விருப்ப அதிகாரம். குடியரசுத் தலைவருடைய விருப்ப அதிகாரம் என்பது தவறு. அது தன் விருப்ப அதிகாரம் அல்ல. குடியரசுத் தலைவருடைய டிஸ்கிரிமினேஷனரி பவர் கிடையாது. பிரதமர் தலைமையிலான அமைச்சரவையின் பரிந்துரையின் பேரில் மட்டுமே அவர் அவசர சட்டங்களை பிறப்பிக்க முடியும். சரிங்களா? ஸோ இது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கியா? ஸோ அதனால கவனமாக நோட் பண்ணிடுங்க. அப்போ 3வது ஸ்டேட்மெண்ட் 4வது ஸ்டேட்மெண்ட் 2 ஸ்டேட்மெண்ட்டுமே தவறு. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1 and 2 தான் கரெக்ட். ஸோ கவனமாக நோட் பண்ணணும். அதே மாதிரி இந்த அவசர சட்டங்களை எதெல்லாம் பிறப்பிக்க முடியாதுன்னு பாருங்க, அரசியலமைப்பு திருத்த மசோதா. சரிங்களா? அதே மாதிரி பார்க்கணும், கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்ல கூட கொண்டு வரலாம். ஆனால் அதே நேரத்தில் என்ன பண்ண முடியாது, அடிப்படை உரிமைகளில் கை வைக்க முடியாது. சரி, அப்போ கவனமாக பார்க்கணும். நம்ம டிகிரி ஸ்டாண்டர்ட் அப்படின்றதுனால ஸோ டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நம்ம படிச்சுக்கிறதுன்றது ரொம்பவே முக்கியம், ரொம்பவே நல்லது. சரிங்களா? சரி, வாங்க போயிடும். அடுத்து 103வது கேள்விக்கு வாங்க. மாநிலங்களவையை தலைமை வகித்து நடத்துபவர் யார்? பாருங்க, த பிரைசிடிங் கேப், த ராஜ்யசபா பிரைஸ்ட் ஓவர் பை, ராஜ்யசபாவை யார் வழிநடத்துகிறார்? பாருங்க, குடியரசு துணைத் தலைவர். பாருங்க, ஆர்டிகல் 64 சரத்து 64 படி, சரத்து 64 படி மாநிலங்களவையை வழிநடத்தக்கூடியவர் குடியரசுத் தலைவர். அப்ப ஆர்டிகல் 64 என்ன சொல்லுது? வைஸ் பிரசிடென்ட் இஸ் தி எக்ஸ் அஃபீஷியோ சேர்மன் ஆஃப், வைஸ் பிரசிடென்ட் இஸ் தி எக்ஸ் அஃபீஷியோ சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா. மறந்துடக்கூடாதியா? சரி, அடுத்த கேள்விக்கு வாங்க. அமைச்சரவையின் உறுப்பினர்கள் யாருக்கு கூட்டாக பொறுப்பு வகிக்கிறார்கள்? பாருங்க, ரொம்ப சிம்பிள், கலெக்டிவ்லி, ஜாயிண்ட்லி ரெஸ்பான்சிபிள் டு. அப்ப ஆர்டிகல் 75 படி, ஆர்டிகல் 75 படி அமைச்சரவை கூட்டாக மக்களவைக்கு பொறுப்புடையது, கூட்டாக மக்களவைக்கு பொறுப்புடையது. கவனம் நோட் பண்ணணும். அங்க கூட்டாக பாராளுமன்றம் பிரசிடென்ட்னு கொடுத்தா தவறு. சரிங்களா? அப்ப கூட்டாக மக்களவைக்கு பொறுப்புடையவர்கள். அதே தனித்தனியாக இண்டிவிஜுவலி அப்படின்னு கேட்டா பிரசிடென்ட். தனித்தனியாக குடியரசுத் தலைவருக்கு பொறுப்புடையவர்கள். கூட்டாக ஜாயிண்ட்லின்னு கேட்டா லோக்சபா. மறந்துடக்கூடாது. சரி, அடுத்த கேள்விக்கு வாங்க. 105வது கேள்வி. அரசியலமைப்பை மீறியதற்காக இந்திய ஜனாதிபதியை பதவி நீக்கம் செய்யலாம். கரெக்ட். ஆர்டிகல் 61. ஆர்டிகல் 61 பாருங்க, கான்ஸ்டிடியூஷனை வயலேட் பண்ணிட்டாரு என்கிற ஒரு காரணத்திற்காக குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்யலாம். அப்ப இங்க கவனிக்க வேண்டியது என்னன்னு பாருங்க, அந்த அரசியலமைப்பை மீறுதல் என்றால் என்ன? பாருங்க, வார்த்தை எப்படி கொடுத்திருப்பானாக்க, அரசியலமைப்பை மீறியதற்காக
குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்யலாம். ஆனால் அரசியலமைப்பை மீறுதல் என்கிற சொல்லிற்கான பொருள் குறிப்பிடப்படவில்லை. அப்ப இந்த கான்ஸ்டிடியூஷனை வயலேட் பண்றது என்கிற வார்த்தைக்கு தெளிவான வரையறையை அரசியலமைப்பு வழங்கவில்லை. சரிங்களா? சரி, வாங்க போயிடும். அடுத்து பாருங்க. அப்ப ஜனாதிபதியை பதவி நீக்கம் செய்வதற்கான நடைமுறையை அரசியலமைப்பு வகுத்துள்ளது. கரெக்ட் தான். அப்ப அதுல ஆர்டிகல் 61 படி வகுத்து இருக்கிறார்கள். அப்ப என்ன மாதிரின்னு பாருங்க. பதவி நீக்கம் செய்யக்கூடிய மசோதா லோக்சபா ராஜ்யசபால எங்க வேணாலும் கொண்டு வரலாம். கொண்டு வருவதற்கு அவையின் மொத்த உறுப்பினர்களில் 1/4 உறுப்பினர்கள் ஆதரவு தேவை. 14 days நோட்டீஸ் கொடுக்கணும். 14 நாட்கள் கால அவகாசத்திற்கு பிறகு அவையின் மொத்த உறுப்பினர்களில் 2/3, நல்லா பார்க்கணும், மொத்த உறுப்பினர்கள் டோட்டல் ஸ்ட்ரென்த்ல 3/2 பங்கு, டோட்டல் ஸ்ட்ரென்த்ல 3/2 பங்கு பெரும்பான்மையோடு அந்த மசோதா அந்த அவையில் நிறைவேறி அடுத்த அவைக்கு அனுப்பணும். அடுத்த அவை விசாரணை அவையாக செயல்படும். விசாரணையின் முடிவில் இரண்டாவது அவையிலும் 2/3 டோட்டல் ஸ்ட்ரென்த் பெரும்பான்மையில் அந்த மசோதா நிறைவேறிவிட்டால் குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் செய்யப்படுகிறார். சரிங்களா? அப்ப இதன்படி பார்த்தீங்கன்னாக்க 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட், சரியான விளக்கம். ஆர்டிகல் 61 அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வியா. அப்ப இதுவரைக்கும் ஏதாவது ஒரு குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறாரா அப்படின்னு கேட்டா கிடையாது. இதுவரைக்கும் எந்த குடியரசுத் தலைவர் மீதும் பதவி நீக்க நடைமுறை நாம் கொண்டு வரவில்லை. சரிங்களா? சரி, அடுத்து 6வது கேள்விக்கு வாங்க. 6வது கேள்வியை பொறுத்த வரைக்கும் அமைச்சரவை என்கிற சொல் பாருங்க, கேபினட் என்கிற சொல் பின்வரும் எந்த சரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது? பாருங்க, ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன்ல, அரசியலமைப்பில் உண்மையாக ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன்ல கேபினட் என்கிற சொல் இடம்பெறவில்லை. அப்ப பாருங்க, 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1978 படி ஆர்டிகல் 352ல கேபினட் என்கிற சொல்லை இணைத்தார்கள். பாருங்க, 44வது சட்ட திருத்தம் மொராஜி தேசாய். அப்ப 352 படி தேசிய நெருக்கடி நிலையை கொண்டு வர வேண்டும் என்றால் அதற்கு அமைச்சரவையின் எழுத்துப்பூர்வமான கடிதம் தேவை என்று மாற்றினார்கள். அப்ப கேபினட் என்கிற சொல் 352 இருக்கு. எந்த சட்ட திருத்தம்னு கேட்டா 44th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1978, மறந்துடக்கூடாது. சரி, அப்ப 106வது கேள்விக்கு சி இஸ் த ஆன்சர். அடுத்து பாருங்க, 107வது கேள்வி. குடியரசுத் தலைவர் ஒரு தேர்வு குழுமத்தால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அப்ப குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய எலக்டோரல் காலேஜில் யாரெல்லாம் மெம்பர்ஸா இருப்பாங்க? நல்லா பார்க்கணும். இந்த குடியரசுத் தலைவர் மக்களவை உறுப்பினர்கள் மாதிரி நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவது இல்லை. அப்ப பிரசிடென்ட் எலெக்டட் இன்டைரக்ட்லி பை எலக்டோரல் காலேஜ். அப்ப இந்த எலக்டோரல் காலேஜில் யார் இருப்பா? இங்க ஒரு வார்த்தையை கவனமா பார்க்கணும். எலெக்டட், இதே அங்க கீ வார்த்தை, தேர்ந்தெடுக்கப்பட்ட, இதுதான் கீ வார்த்தை, மறந்துடக்கூடாது. எலெக்டட், அந்த வார்த்தையை கவனம் நோட் பண்ணுங்க. அப்ப பாருங்க, பாராளுமன்றத்தின் இரு அவைகளில், கவனமா பார்க்கணும், பாராளுமன்றத்தின் இரு அவைகளிலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள். பாருங்க, எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் அண்ட் எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. பாராளுமன்றத்தின் இரு அவைகளுக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள். மாநில சட்டமன்ற பேரவைக்கு, இந்த இடத்துல பாருங்க, சட்டமன்ற பேரவைன்னு மாத்தணும். கொஸ்டின்ல தவறாக இருக்கிறது, நம்ம டெஸ்ட் வைக்கும் போது கரெக்ஷன் கொடுத்திருந்தோம். இப்ப பாருங்க, பாராளுமன்றத்தின் இரு அவைகள் மாநில சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள். அதற்கடுத்தபடியாக டெல்லி, பாண்டிச்சேரி, ஜம்மு அண்ட் காஷ்மீர் சட்டமன்றங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள். அப்ப ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இன்னும் உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்படவில்லை. அதனால அவங்க விட்டுறலாம். அப்புறம் கவனமா பார்க்கணும், பாராளுமன்றத்தின் இரு அவைகளுக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், மாநில சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள்,
டெல்லி மற்றும் பாண்டிச்சேரி சட்டமன்றங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள். சரிங்களா? சரி, இப்போ அடுத்து கூடுதல் கேள்வி போன குரூப் 2ல கேட்ட கேள்வி பாருங்க. அப்ப டெல்லி மற்றும் பாண்டிச்சேரி சட்டமன்ற உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவர் தேர்தலில் பங்களிப்பதற்கு அதிகாரம் வழங்கிய சட்ட திருத்தம் 70வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1992. மறந்துடக்கூடாது. அப்ப இது எப்ப சார் நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஜூலை 1, 1995ல. அப்ப டெல்லி மற்றும் பாண்டிச்சேரி சட்டமன்ற உறுப்பினர்கள் எந்த சட்ட திருத்தத்தின் படி குடியரசுத் தலைவர் தேர்தலில் வாக்களித்தார்கள் அப்படின்னு சொன்னா 70வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1992. அது எப்பொழுது முதல் நடைமுறைக்கு வந்துச்சுன்னு சொன்னா 1995. மறந்துடக்கூடாது. சரி, அப்ப இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் ஆன்சர் சி இஸ் த ஆன்சர். அடுத்து பாருங்களேன், 108வது கேள்வி. குடியரசுத் தலைவர் மரணத்தின் போது குடியரசு துணைத் தலைவர் எவ்வளவு காலம் தற்காலிக குடியரசுத் தலைவராக பதவி வகிக்கிறார்? பாருங்க, அதிகபட்சமாக 6 மாதம். ஆர்டிகல் 65. அப்ப சரத்து 65 படி வைஸ் பிரசிடென்ட் குடியரசு துணைத் தலைவர் அதிகபட்சமாக 6 மாத காலத்திற்கு குடியரசுத் தலைவராக செயல்படுகிறார். அப்ப கவனமா நோட் பண்ண, ஆர்டிகல் 65 நோட் பண்ணிருங்க. சரி, அடுத்து 9வது கேள்விக்கு வாங்க. குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் தொடர்பாக யார் முடிவு செய்வார்? நல்லா பாருங்க, இந்த இடத்துல பிரசிடென்ட் அண்ட் வைஸ் பிரசிடென்ட் 2 பேருக்குமே இது காமன். அப்ப குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் தொடர்பாக எழக்கூடிய வழக்குகளில், தேர்தல் தொடர்பாக எழக்கூடிய சர்ச்சைகளில் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா சுப்ரீம் கோர்ட், உச்ச நீதிமன்றம். அப்ப இந்த தேர்தல் தொடர்பான சர்ச்சைகளில் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் இந்திய அரசியலமைப்பு உச்ச நீதிமன்றத்திற்கு மட்டுமே வழங்கி உள்ளது. அப்ப கவனம் நோட் பண்ணுங்க. 109வது கேள்விக்கு சி இஸ் த ஆன்சர். அடுத்து பாருங்க, 110வது கேள்வி. பிரதமருடைய பணிகள் பற்றி குறிப்பிடக்கூடிய சரத்து எது? பாருங்க, குடியரசுத் தலைவருடைய பவர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், அதிகாரங்களும் கடமைகளையும் பற்றி குறிப்பிடக்கூடியது ஆர்டிகல் 78. டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான், கவனமா பார்த்தோம். இந்த மாதிரி ஆர்டிகல் கேட்கும்போது கவனமா படிச்சிடணுயா. ஸோ ஆர்டிக்கல்ல நிறைய பேர் தப்பு பண்றீங்க, கவனமா படிச்சிருங்க. சரிங்களா? அடுத்து நம்மனா அடுத்த பதிவில் முக்கியமான ஆர்டிகல்ஸ் மட்டும் என்னன்றதை இன்னொரு பதிவில் நான் உங்களுக்கு கட்டாயம் பதிவு செய்கிறேன். சரி, அடுத்து வாங்கலாம். 11வது கேள்வி. ஆளுநரின் அலுவலகத்திலிருந்து பாருங்க, கவர்னரை பதவி நீக்கம் செய்யும் போது குடியரசுத் தலைவர் யாரையாவது ஆலோசனை கேட்பாரா அப்படின்னா கிடையாது, யாரிடமும் கேட்பது இல்லை. நன் ஆஃப் தீஸ். பாருங்க, ஆளுநரின், மாநில ஆளுநரின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள் என்று குறிப்பிடப்பட்டிருந்தாலும் அவருக்கு பாதுகாக்கப்பட்ட பதவிக்காலம் அரசியலமைப்பில் வழங்கப்படவில்லை. அப்ப கவர்னர் ஹோல்ட் ஆபீஸ் டூரிங் தி பிளஷர் ஆஃப் பிரசிடென்ட். கவர்னர், மாநில ஆளுநர் குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை அந்த பதவியில் இருக்கிறார். சரிங்களா? அப்ப இந்த 5 ஆண்டுக்குள் குடியரசுத் தலைவர் எப்பொழுது வேண்டுமென்றாலும் ஒரு மாநில ஆளுநரை பதவி நீக்கம் செய்யலாம், யாரையும் கலந்து ஆலோசிக்காமல். சரி, அடுத்த கேள்விக்கு வாங்க. 112வது கேள்விக்கு வந்துருங்க. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஒரு ஆளுநரை நியமிக்கும் அதிகாரம். பாருங்க, இதற்கான ஆன்சர் இந்த 7 அப்படின்னு பார்த்த உடனே ஆன்சர் பண்ணிடக்கூடாது. இங்க இயர்ல பிரச்சனை இருக்கு பாருங்க. அப்ப 7வது சட்ட திருத்தம் 1956. அப்ப பாருங்க, ஒரு ஆளுநரை ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலங்களின் ஆளுநராக நியமிக்கக்கூடிய அதிகாரம் வழங்கிய அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 7வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1956. இப்ப இந்த 7வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் பாருங்க எந்தெந்த இடங்கள்ல வருது அப்படின்னா பாருங்களேன். ஹைகோர்ட்டியா, ஒரு உயர் நீதிமன்றத்தை ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலங்களின் உயர் நீதிமன்றமாகவும் நியமிக்கலாம், அதுவும் 7th தான். இந்திய அரசியலமைப்பின் 7வது பகுதி அரசியலமைப்பிலிருந்து நீக்கப்பட்டது, அதுவும் 7th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் தான்.
மாநில மறுசீரமைப்பு சட்டம் 1956 மற்றும் 7வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1956 படி இந்தியா 14 மாநிலங்களாகவும் 6 யூனியன் பிரதேசங்களாகவும் பிரிக்கப்பட்டது. சரிங்களா? அப்ப இந்த 7வது சட்ட திருத்தம் 1956 ரொம்ப ரொம்ப முக்கியமானது, மறந்துடக்கூடாது. சரிங்களா? சரி, அடுத்து வாங்க 113வது கேள்விக்கு வரலாம். ஆளுநர் என நிர்ணயிக்கப்பட்ட காலம் இருக்கு இல்லையா? அப்போ ஒன்று சிம்பிள், கவர்னருக்கு நிர்ணயிக்கப்பட்ட பதவிக்காலம் வழங்கப்பட்டுள்ளது. அது சொன்ன இல்லையா, அவருக்கு இந்திய அரசியலமைப்பின்படி ஆளுநருக்கு 5 ஆண்டு காலம் பதவிக்காலம் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த 5 ஆண்டு காலம் என்பது குடியரசுத் தலைவரின் விருப்பத்திற்கு உட்பட்டது. அப்ப அதை பற்றி சொல்லக்கூடிய சரத்து பாருங்க, ஆர்டிகல் 156, சரத்து 156, மறந்துடக்கூடாது. சரி, அடுத்து பாருங்க 114வது கேள்வி பாருங்க. ஆளுநரின் பணிகள் குறிக்க, ஆளுநருடைய பணிகள் பாருங்க, மாநிலத்தில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களின் வேந்தராகவும் செயல்படுகிறார். அதே நேரத்தில் பாருங்க துணை வேந்தர்களை நியமனமும் செய்கிறார். அதே பாருங்க, இரு அவைகள் செயல்படாத போது அவசர சட்டங்களை பிறப்பிக்கிறார். கரெக்ட். சட்டமன்றத்திற்கு உறுப்பினர்களை பரிந்துரை செய்கிறார். இப்ப இந்த பரிந்துரை புரியல அப்படின்னா நேர ஆங்கிலத்தில் இந்த கேள்வியை பார்த்துறது நல்லது. பாருங்களேன், யூனிவர்சிட்டி சான்சலர் கரெக்ட், ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர் கரெக்ட், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு மெம்பரை நாமினேட் பண்றார். அப்ப பாருங்க, ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன் படி கவனமா பார்க்கணும். ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன் படி அசம்பிளி பேரவைக்கு ஒரு ஆங்கிலோ இந்தியரை மாநில ஆளுநர் நியமிப்பார். இது கான்ஸ்டிடியூஷன் படி. ஆனால் என்ன பஞ்சாயத்து, 104வது சட்ட திருத்தம் 2019 படி தற்போது ஆங்கிலோ இந்திய நியமனம் ரத்து செய்யப்பட்டு விட்டது. அப்ப 2020 குறிப்பாக ஜனவரி 25, 2020 ஆங்கிலோ இந்திய நியமனம் இல்லை. ஸோ அப்போ கரண்ட் அஃபேர்ஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் 2 ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்ட். ஆன்சர் இஸ் த பி. கவனமாக பார்க்கணும். அட் பிரசன்ட் கிடையாதியா? ஸோ இந்த கேள்வி, இந்த மாதிரி கேள்வி டவுட்டாக இருக்கா, தமிழில் புரியலையா, உடனடியாக ஆங்கிலத்தில் பார்த்துருங்க. ஏன்னா சில கேள்விகள் ஆங்கிலத்தில் தான் கொஞ்சம் தெளிவாக இருக்கிறது, டிரான்ஸ்லேஷனில் கொஞ்சம் தவறுகள் இருக்கு. சரிங்களா? சரி, அடுத்து பாருங்க 115வது கேள்வி வாங்க. 115 அமைச்சர்கள் குழு செயல்பாடுகள். இப்ப கவுன்சில் ஆஃப் மினிஸ்டருடைய ஃபங்க்ஷன்ஸ் பாருங்க, சட்டம் இயற்றுவார்கள் கரெக்ட். அதே மாதிரி சட்டத்தை நடைமுறைப்படுத்துதல் கரெக்ட். குடியரசுத் தலைவர் தேர்தலில் பங்களிப்பார்கள் பாருங்க, டேக் பார்ட் இன் எலெக்ஷன்ஸ் ஆஃப் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, அது தவறு. குடியரசுத் தலைவர் தேர்தலில் பாராளுமன்றம், சட்டமன்ற, பேரவை இவங்க தான் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் மட்டும் தனியாக முடிவெடுப்பது கிடையாது. ஸோ அப்போ 2வது ஸ்டேட்மெண்ட் வராது. அப்போ 1 and 3 இஸ் த ஆன்சர், பி இஸ் த ஆன்சர். கவனமாக நோட் பண்ணிடணும். அடுத்து வாங்க 116வது கேள்வி. மாநில சட்டசபை உறுப்பினர்கள் எந்தெந்த தேர்தலில் பங்களிக்கிறார்கள்? நல்லா கவனமாக பார்க்கணும். சட்டசபை இங்க பாருங்க, இங்க சட்டசபைன்னு இருக்கா, இங்க பாருங்க லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. அப்ப இந்த சட்டசபைன்றதை விட சட்டமன்ற பேரவை அல்லது கீழவைன்னு இருந்திருக்கணும். ஆனா டிஎன்பிஎஸ்சியினுடைய பெரும்பான்மையான கேள்விகள்ல ஆங்கிலத்தில் அசம்பிளின்னு கொடுத்துறாங்க, தமிழ்ல சட்டசபைன்னு இருக்கிறது. கவனமா பார்த்தணும். இப்ப எங்கெங்க குடியரசுத் தலைவர் தேர்தலில் பங்களிப்பார்கள், மாநிலங்களவை உறுப்பினர்கள் பங்களிப்பார்கள், சட்டமன்ற மேலவைக்கு 1/3 1/3 உறுப்பினர்களை தேர்வு செய்வார்கள், துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் பங்களிக்க மாட்டார்கள். ஏன்னா வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பாராளுமன்றத்தின் 2 அவைகளின் மொத்த உறுப்பினர்கள் தேர்வு செய்கிறார்கள். சரிங்களா? வைஸ் பிரசிடென்ட் எலெக்டட் பை எலக்டோரல் காலேஜ், த எலக்டோரல் காலேஜ் கன்சிஸ்டிங் ஆஃப் டோட்டல் மெம்பர்ஸ் ஆஃப் போத் த ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட். இது வைஸ் பிரசிடென்ட்டுக்கு. அப்ப 2 மட்டும் எலிமினேட் பண்ணுங்க. அப்ப 2 மட்டும் வரக்கூடாது, குடியரசுத் தலைவர் மட்டும் வரக்கூடாது. அப்படின்னா ரொம்ப சிம்பிள், 1, 3, 4 வரணும். அப்ப இங்க ஆப்ஷன்ஸ் சரியா இல்லை. அப்ப 1, 3, 4 இஸ் த ஆன்சர். கவனமா பார்க்கணும். 1, 3, 4 இஸ் த ஆன்சர். 2 வரக்கூடியதா, 2 அங்க இல்லை.
ஸோ ஆன்சரை கவனம் நோட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம இங்கே கிளாஸ் டெஸ்ட் வைக்கும்போது அதற்கான கரெக்ஷன்ஸை கொடுத்துருப்போம். ஸோ அதனால் தெளிவாக ஆன்லைனில் பார்க்கக்கூடிய மாணவர்கள் மட்டும் இந்த கரெக்ஷன்ஸை நோட் பண்ணிக்கோங்க. சரி, அப்போ ஆன்சர் இஸ் த 134, மறந்துடக்கூடாது. அடுத்து பாருங்க 117வது கேள்வி. இரு அவைகளின் முதல் 1 மணி நேரம் என்ன? பாருங்க, பாராளுமன்றத்தின் இரு அவைகளின் முதல் 1 மணி நேரம் என்பது கேள்வி நேரம். பொதுவாக பாராளுமன்றம் காலை 11 மணியிலிருந்து 1 மணி வரைக்கும், அடுத்து 2 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் கூடுவார்கள். இதுல 11 மணியிலிருந்து 12 மணி வரை, சரிங்களா, அந்த முதல் 1 மணி நேரம் கேள்வி நேரம். சரிங்களா, அப்ப இந்த கேள்வி நேரம் பாருங்க, பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய கேள்விகளுக்கு சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் பதில் அளிப்பார்கள். சரிங்களா, ஸோ கவனமாக நோட் பண்ணிருந்தோம்யா. கேள்வி நேரம் என்பது 11லிருந்து 12. அப்ப கேள்வி நேரத்தை தொடர்ந்து வரக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னாக்க 0 ஹவர், பூஜ்ஜிய நேரம். அப்ப கேள்வி நேரத்திற்கும் 0 ஹவருக்கும் என்ன சார் வித்தியாசம்னா, கேள்வி நேரத்தில் ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதில் வழங்கப்படும். 0 ஹவர்ல எந்த ஒரு முன் அறிவிப்பும் இல்லாமல் கேள்விகளை கேட்கலாம். சரிங்களா, அப்ப முதல் 1 மணி நேரம். அப்ப இந்த கேள்வி நேரம் அரசியல் அமைப்பில் இருக்கிறதானா? அரசியல் அமைப்பில் குறிப்பிடப்படவில்லை. அதனால இதற்கு கான்ஸ்டிடியூஷன்ல கிடையாது, ஸோ ஆர்டிக்கலும் கிடையாது. கவனம் நோட் பண்ணிடணும். சரி, அடுத்து பாருங்க 118வது கேள்வி. சார் 118வது கேள்வி பாருங்க, குடியரசுத் தலைவர் பற்றிய சரியான கூற்று. பாருங்க, பிரதமர் மற்றும் அமைச்சரவை குழுவை நியமிக்கிறார், கரெக்ட். SC ST OBC ரிசர்வேஷன் அந்த கமிஷன்ஸ் அப்பாயின்மெண்ட் கரெக்ட். பாதுகாப்பு படையின் தலைவர் கரெக்ட். அதே மாதிரி தண்டனை குறைப்பு செய்கிறார், அதுவும் கரெக்ட். ஆர்டிகல் 72. இதே கவர்னராக இருந்தால் ஆர்டிகல் 161. அது பாருங்க, சட்டசபை நடவடிக்கைகளை ஒத்தி போடுதல். கவனம் பாருங்களேன், அட்ஜன்மெண்ட். இங்க கீ வேர் வந்து அட்ஜன்மெண்ட், அது கிடையாது. சரிங்களா, அப்ப சட்டமன்ற நடவடிக்கைகளை ஒத்தி வைப்பவர் ஸ்பீக்கர். இந்த இடத்துல வார்த்தை பாருங்க, புரோரோகேஷன். இப்படி இருந்திருந்தா தமிழ்ல கூட்டத்தொடரை ஒத்தி வைத்தல். இந்த கூட்டத்தொடரை ஒத்தி வைத்தல்னா அது பிரசிடென்ட். கூட்டத்தை ஒத்தி வைப்பவர்னா அது சபாநாயகர், ஸ்பீக்கர். அப்ப 5வது மட்டும் இருக்க ரிமூவ் பண்ணுங்க. அப்ப ஆன்சர் இஸ் த பி இஸ் த ஆன்சர். சரிங்களா, கவனமா பார்த்துருமையா. அட்ஜன்மெண்ட்னு வந்தா அது அட்ஜன்மெண்டா இருந்தாலும் சரி, அட்ஜன்மெண்ட் சைன் டையாக இருந்தாலும் சரி, அது ஸ்பீக்கர் தான். சரிங்களா, கவனமா நோட் பண்ணிடுறோம். சரி, அடுத்து வாங்களேன் 119வது கேள்வி. மக்களவையின் அதிகாரம். மக்களவையின் அதிகாரம் பாருங்க, மக்களவையில் தான் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை மக்களவையில் மட்டுமே எழுப்ப முடியும், கரெக்ட். அப்ப லோக்சபால தான் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷனை கொண்டு வர முடியும். நோ கான்ஃபிடன்ஸ் மோஷனை ராஜ்யசபாவில் கொண்டு வர முடியாது. சரிங்களா, அப்ப நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வருவதற்கு 50 உறுப்பினர்களின் ஆதரவு தேவை. அப்ப 50 உறுப்பினர்கள் ஆதரவோடு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை மக்களவையில் கொண்டு வரலாம். பாருங்க, மக்களவையில் மட்டுமே அகில இந்திய பணி, இது தவறு. ஆர்டிகல் 312 படி ராஜ்யசபா அகில இந்திய பணிகளை உருவாக்கும். அப்ப 1 மட்டும் சரி, 2வது ஸ்டேட்மெண்ட் தவறு. அடுத்து 120வது கேள்வி பாருங்க. 120வது கேள்வி, பின் வருவனவற்றுள் எது ஆளுநரின் அதிகாரம் அல்ல? பாருங்க, இப்ப இங்க அந்த கேள்வி என்னன்னாக்க, குடியரசுத் தலைவர் ஆளுநருடைய அதிகாரங்கள். அப்ப பாருங்க, ராஜதந்திர அதிகாரம் டிப்ளமேட்டிக் அல்லது அயலுறவு, அயலுறவு அதிகாரம் யாருக்கு கிடையாது? கவர்னருக்கு கிடையாது. அது குடியரசுத் தலைவருக்கு மட்டுமே இருக்கிறது. சரிங்களா, அப்ப இந்த கேள்விக்கு பாருங்க, 120வது கேள்விக்கு டி இஸ் த ஆன்சர். சரிங்களா, அப்ப கவனமாக ஒவ்வொரு கேள்வி அதற்கான விளக்கங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இதோட தொடர்ச்சியை நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றிப்பா.